வணக்கம். இன்றைக்கி தமிழ் மகிழ்ச்சி சேனலில் பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப்பு பச்சரிசி மாவு. நான் கடையிலேருந்து வாங்கக்கூடிய மாவை டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இது பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது 1 கப்பு. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் பட்டர் இல்லது கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுங்கள். 1 கப் பொட்டுக்கடலை மாவு, இல்லை மலையாளத்தில் பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொரிக்கடலை மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் நெய். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் முறுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த அச்சு எடுத்துருக்கேன். மாவு அதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ அதை போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ முறுக்கு நம்ம சூடான எண்ணெயில் புழியணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படி சூடான எண்ணெயில் புழிய முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்திட்டு அதுக்கு மேலே புழிங்க. ஸோ இப்படி புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூடான அப்புறம் இப்போ முறுக்கை போட்டுடலாம். மெதுவாக பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். அடுத்த சைடு திருப்பி போடுங்க, பொறுமையாக மெதுவாக. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 சைடு நல்லா வெந்தாச்சு. இது போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 எண்ணெய் சட்டி வச்சு கடகடான்னு இப்படி முறுக்கு அப்படி ஒன்றுனா புழிஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கெல்லாம் பொரிச்சு பிளேட்டில் வச்சாச்சு. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கல, அப்போது நான் கொஞ்சமாக பிஸியாக இருக்கேன். அதனால கொஞ்சமாக லேட் ஆயிடுச்சு. இப்போ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு டே ஆஃப் தீபாவளியில் அதுக்கு வேணும் நான் முறுக்குண்டாயிருச்சு. நான் லாஸ்ட் டைம் நான் மிக்சர் பண்ணிட்டு இல்லை, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கார்னு இது நல்லா போட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோ கிறிஸ்பியும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஷாப்பில் வெடிக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் ஒரு காரணம் சொல்லிடுறேன். பாருங்க, நீங்களுக்கு தீபாவளி சமயத்துல நீங்களுக்கு ஜிலேபி உண்டாக்குங்களா? நீங்க பொறுத்து போய் நீங்க வாங்கி வரல.
பாருங்க வீட்டில் தாய் உண்டாக்கணும், அப்போதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ பாருங்க நல்லா அது ஒடியாம வரணும். பாருங்க இப்போ நல்லா சூப்பராக இருக்கு. பாரு நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. பார்த்தேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சரி, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஹாப்பி தீபாவளி.